கப்பலோட்டிய தமிழர் செக்குவித்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் வெளியான செய்தி நிகழ்ச்சிக்கான விளம்பரம் மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது. அந்த பிள்ளைகள் என்ன வானிலிருந்து குதித்தவர்களா? சுதந்திர போராட்ட வரலாறு தெரியாதா? வ.உ. சிதம்பரம் பிள்ளையே தெரியாதா? செக்கிழுத்தல் என்றால் என்னவென்று தெரியாதா? தியாகம் என்றால் என்னவென்று தெரியாதா? செக்கிழுப்பது என்பது சேலையை இழுப்பது போன்றதா? என்ன ஒரு கேவலமான கற்பனை! செக்கு என்றால் என்று கூட தெரியாதா? என்ன நடிப்பு, என்ன நாடகம்! இவர்கள் விளம்பரத்திற்காக இவ்வளவு இழிவாக பேசுவார்களா? சுதந்திரத்திற்காக எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள், எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று ஏதாவது தெரியுமா அவர்களுக்கு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து ஒரு துறவியாக இந்தியா பூராவும் அலைந்திருக்கிறார். வீர சாவர்கர் சுதந்திரத்திற்காக போராடி ஒரு சிறிய அறையில் 12 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார். வாஞ்சிநாதன் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டது என்று இளம் வயதில் தன் உயிரையே மாய்த்திருக்கிறார். அவரது மனைவியும் இளம் வயதுதான். இன்னும் மதன்லால் திங்கரா தனது இளம் வயதில் பிரிட்டிஷ் நாட்டிலேயே கசன்வில்லி என்பவரை சுட்டுக் கொன்று தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். உத்தம் சிங் என்பவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிவாங்க 21 ஆண்டுகள் காத்திருந்து மைக்கேல் ஓட் டயரை சுட்டுக் கொன்றார். தியாகம் தெரியுமா? சுப்பிரமணிய சிவா தேச விடுதலைக்காக போராடி சிறை சென்று தொழுநோயுடன் போராடினார். பாரதியாரும் வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் தங்களது பாட்டாலும் பேச்சாலும் மக்களுக்கு சுதந்திர உணர்ச்சியை ஊட்டி வளர்த்தனர். அதற்காக அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள். வ.உ. பட்ட சிரமங்கள் என்னவென்று தெரியுமா? இவ்வளவு சிரமப்பட்ட ஒருவரை, இவ்வளவு தியாகம் செய்த ஒருவரை, தியாகியை இவ்வளவு ஒரு இழிவாக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது ஆர்ப்பாட்டம் செய்யலாம் என்று சிலர் நண்பர்கள் கூறினார்கள். ஆர்ப்பாட்டம் செய்தால் இந்த பிரிவுகள் என்ன நினைப்பார்கள்? ஆஹா, பைசா செலவில்லாமல் நமக்கு விளம்பரம் என்று நினைப்பார்கள். வழக்கு தொடரலாம் என்று சிலர் கூறினார்கள். நீட்டு வினாத்தாள் கசிவுக்கு ஏற்பட்டு இந்தியா முழுவதும் இவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பட்ட அந்த திருடிய கயவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறதோ, என்ன தண்டனை கிடைக்கப் போகிறதோ, அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் கரப்பான் பூச்சியிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதி வரை யாருமே அந்த தவறை செய்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறவே இல்லை. அதனால் தண்டனை எப்பொழுது கிடைக்கும் என்றே நமக்கு தெரியாது. அதனால் உடனே இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இவர்களை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கலாம் என்று யோசித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் ஒருவரான அஸ்வத்தாமன் அல்லிமுத்து அவர்கள் வெளியிட்ட காணொளியில் கூறிய ஆலோசனை சிறந்ததாக தெரிந்தது. அனைவரும் இந்தியாவை நேசிக்கும், தமிழகத்தை நேசிக்கும், சுதந்திர போராட்டத்தை நேசிக்கும், இந்து மதத்தை நேசிக்கும் அனைவரும் அந்த தொலைக்காட்சியினுடைய அனைத்து சேனல்களையும் அன்சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்று நமக்கு தெரிய வேண்டும்.